ஹாய் ப்ரோக்ராமர்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் Esprit. இன்னைக்கு நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் பைத்தான் யூஸ் பண்ணி. அது என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டிங்கன்னா மீம் ஜென்ரேட்டர்னா ஒன்றும் கிடையாது. நம்ம இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் வந்து மீம்ஸ்லாம் பார்ப்போம்ல. ஸோ அதையே நம்ம வந்து பைத்தானில் வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஒரு இமேஜை மேலே ஒரு டெக்ஸ்ட் கீழே ஒரு டெக்ஸ்ட் வச்சு ஒரு மீமாக வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க இமேஜ் வந்து இதுதான். ஸோ இந்த இமேஜை தான் நம்ம வந்து மீமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்கே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு 2 மாடியூல் தேவை. என்னென்ன மாடியூல்னா பில்லோ, tkinter. ஸோ ஃபர்ஸ்ட் பில்லோ வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். பிப் இன்ஸ்டால் பில்லோ. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். செகண்ட் ஒன் பிப் இன்ஸ்டால் tk. ஸோ இதையும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது ரெண்டும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது. அது ரெண்டுமே பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டேரெக்டாக கோட் பண்ண வேண்டியதான். ஃப்ரம் பில், இந்த பில் வந்து கேப்ஸில் இருக்கணும். இம்போர்ட் இமேஜ் கமா இமேஜ் ட்ரா கமா இமேஜ் ஃபாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரம் tkinter tk. ஸோ இங்கே எரர் வருது. அதுக்கு ரீசன் நம்ம ஃப்ரம்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து இம்போர்ட்னு போடணும். ஓகே, இப்போ எரர் போயிடுச்சு. இது கீழே ஃப்ரம் tkinter இம்போர்ட் ஃபைல் டயலாக். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னால் நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும்ல, அதான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ அதை ஓப்பன் பண்ண போகிறோம். அதை ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான இமேஜை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். டெஃப் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கீழே வந்து ரூட் ஈக்குவல் டு tk.tk. நெக்ஸ்ட் லைனில் root.withdraw. நெக்ஸ்ட் லைனில் ஃபைல் பாத்தை வந்து சொல்ல போகிறோம். அந்த ஃபைல் பாத்தை டேரெக்டாக சொல்லாமல் நீ வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஃபைல் டயலாக் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபைல் பாத் ஈக்குவல் டு ஃபைல் டயலாக் டாட் ஆஸ்க் ஓப்பன் ஃபைல் நேம் ரிட்டன் ஃபைல் பாத். ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ தான் நம்ம வந்து மீமை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டெஃப் மீம் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். கீழே வந்து நமக்கு அவுட்புட்டில் செலக்ட் அண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வரணும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து பிரிண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எனக்கு இந்த டெக்ஸ்ட் மட்டும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இமேஜை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லேருந்து. ஸோ இமேஜ் பாத் ஈக்குவல் டு எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்னா மேலே இருக்க ஃபங்க்ஷன் எல்லாமே அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் அதை கால் பண்ணாலே போதும். ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஒருவேளை நீங்கள் வந்து இமேஜை செலக்ட் பண்ணலை அப்படின்னாக்கா எனக்கு வந்து no image selected அப்படின்னு சொல்லி வரணும். if not image path print no image selected return. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. இப்போ இமேஜை லோட் பண்ண வேண்டியதான். இமேஜ் ஈக்குவல் டு இமேஜ் டாட் ஓப்பன் உள்ளுக்குள்ளார இமேஜ் பாத். ஸோ நம்ம இங்கே வந்து இந்த கேப்ஸ் ஐ இருக்குல்ல, ஸோ இந்த இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு மாதிரி ஃபேடாக இருக்குது. இது மட்டும் நல்லா பளிச்சுன்னு இருக்குல்ல. ஸோ இது யூஸ் பண்ணனால தான் இது இந்த மாதிரி இருக்குது. இது ரெண்டும் நம்ம இன்னும் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணாததுனால இது ஒரு மாதிரி ஃபேடாக இருக்குது. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து இமேஜ் இருக்குது. அது ரொம்ப பெருசாக இருக்குது இல்லை ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அதை நம்ம வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இஃப் image dot width இங்கே greater than 500 or image dot height greater than 500. image dot thumbnail இதுக்குள்ளார 500, ஸோ இப்போ தான் வந்து இந்த இமேஜ் ட்ரா வந்து யூஸ் ஆக போகுது. ட்ரா ஈக்குவல் டு இமேஜ் ட்ரா டாட் ட்ரா உள்ளுக்குள்ள இமேஜ். இப்போ ஒரு மீம்னு எடுத்துக்கிட்டாக்கா மேலே டெக்ஸ்ட் இருக்கும், கீழே டெக்ஸ்ட் இருக்கும். ஒரு சில மீமில் மேலே மட்டும் இருக்கும், ஒரு சில மீமில் கீழே மட்டும் இருக்கும், ஒரு சில மீமில் ரெண்டுமே இருக்கும். ஸோ நம்ம மேலே கீழே ரெண்டுத்துமே வச்சுக்க போகிறோம். ரெண்டுத்துமே ஆப்ஷனலாகவும் வச்சுக்க போகிறோம். ஸோ டாப் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இன்புட். ஏன் இன்புட் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து இன்புட் கொடுத்துக்கலாம், இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு டைமும் வந்து இங்கே மாற்ற தேவையில்ல. என்டர் டெக்ஸ்ட் ஃபார் டாப் லைன் அப்படின்னு கொடுக்குறேன். கீழே வந்து பாட்டம் டெக்ஸ்ட். ஓகே, டெக்ஸ்ட்டை மேலேயும் கொடுத்தாச்சு, கீழேயும் கொடுத்தாச்சு. அந்த டெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபார்மேட்டில் வேணும், என்ன சைஸில் வேணும் அப்படின்றத இப்போ கொடுக்க போகிறோம். ஃபாண்ட் ஈக்குவல் டு இமேஜ் ஃபாண்ட். ஸோ இமேஜ் ஃபாண்ட்டுன்னு கொடுக்காத வரைக்கும் இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது, ஃபேடான மாதிரி. இப்போ நான் இமேஜ் ஃபாண்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. டாட் ட்ரூ டைப். இதுக்குள்ளார நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது டிஃபால்ட்டாக ஏரியல், டைம்ஸ் நியூ ரோமன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் ஏரியல்னு கொடுக்குறேன். ஏரியல் டாட் டிடிஎஃப். டிடிஎஃப்னா ட்ரூ டெக்ஸ்ட் ஃபாண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சைஸ் வந்து ஒரு 40 கொடுப்போம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டாப் லைன் பாட்டம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வச்சுருக்கோமா. இப்போ டாப் லைனுக்கான பொசிஷனை செட் பண்ண போகிறோம். எந்த இடத்துல வந்து கரெக்டாக வரணும். டாப் லைன்னு போட்டாலே அதுக்கு தெரிஞ்சிடாது. ஸோ நம்ம தான் வந்து இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட் டாப் லைனுக்கு பார்ப்போம். டாப் டெக்ஸ்ட் with comma top text height equal to draw dot text size. இதுக்குள்ளார top text comma font equal to font. ஸோ
ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக அதுக்கான பொசிஷனை கொடுக்க போகிறோம். டாப் எக்ஸ் ஈக்குவல் டு இமேஜ் மைனஸ் டாப் டெக்ஸ்ட் வித் டாப் ஒய் ஈக்குவல் டு 10. ஸோ இதே மாதிரி தான் இப்போ வந்து பாட்டமுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஆகையால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ டாப் பண்ணுற இடத்துலலாம் பாட்டம்னு மாற்றினா போதும். ஸோ இங்கே தான் வந்து டேரெக்டாக வேல்யூ கொடுக்காம வேறு மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். என்னென்னா வித்துக்கு பதிலாக ஹைட் கொடுக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வித்துன்னு இருக்க இடத்துலலாம் ஹைட்னு கொடுத்தா போதும். ஸோ இங்கே நம்ம வந்து வேல்யூ கொடுக்குறோம். ஸோ +10னா மேலே -10னா கீழே அந்த பொசிஷனுக்காக. ஓகே, இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்டுலாம் வந்து எங்கே வரணுன்றதெல்லாம் செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்து என்ன கலரில் வேணும், ஸ்ட்ரோக் எவ்வளோ வேணும், அது எல்லாத்தையுமே இப்போ தான் டிசைன் பண்ண போகிறோம். இங்கே draw.text top x, top y, top text, font equal to font, fill equal to white, stroke width equal to 2, stroke fill black. ஸோ ஒன்று ரெடி பண்ணிட்டோம். இதே தான் பாட்டமுக்கும். ஸோ அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், அகெயின் அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். இப்போ டாப்னு வர இடத்துலலாம் பாட்டம்னு மாற்றினாலே போதும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ண போகிறோம். அவுட்புட் பாத் ஈக்குவல் டு எந்த நேமில் சேவ் பண்ணலாம்? ஸோ meme.png. ஸோ இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் என்ன கொடுக்குறீங்களோ அந்த எக்ஸ்டென்ஷனை தான் ரீட் பண்ணோம், சேவும் பண்ணோம். என்கிட்ட இருக்க ஃபோட்டோ வந்து பிஎன்ஜி ஃபார்மேட். ஸோ அதனால் நான் பிஎன்ஜின்னு கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் ஜேபேக் யூஸ் பண்ணிங்கன்னா ஜேபேக்னு நாங்கள் கொடுத்துக்கோங்க. image.save இதுக்குள்ளார அவுட்புட் பாத் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து மீம் ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்னு நான் பிரிண்ட் கொடுக்குறேன். மீம் ஜெனரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ வந்து மீமை கால் பண்ணால் போதும், மீம்ன்ற ஃபங்க்ஷனை. ஸோ மீம்ன்ற ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது, ஜஸ்ட் நான் கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆகலை. ஸோ என்ன எரர்னு பார்ப்போம். எரரும் எதுவும் சொல்லலை. அப்போ காலிங்கில் தான் ஏதாவது பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இது வந்து நல்லா கார்னரில் இருக்கணும், அதாவது இது வந்து இதுக்கு நேராக. ஓகே, இப்போ திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ராப்பராக ரன் ஆகுது. நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். டாப் லைனில் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாட்டம் லைன் வந்து எனக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ நான் அதனால் மேலே இருக்கிற டாப் லைனோட ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, மீம் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா meme.pmgன்னு சொல்லிட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண மீம் வந்து இங்கே வந்துருச்சு. நம்ம இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இவ்வளோ குட்டியாக இருக்குது. ஒரிஜினல் இமேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பெருசாக இருக்கும். நம்ம ரீசைஸ் பண்ணதுனால இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ கீழேயும் வந்து ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணி பார்க்கலாம். அகெயின் நான் செலக்ட் பண்ணுறேன். மேலே வந்து ஹேங் ஓவர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பாட்டம் லைனில் வந்து மீம் அப்படின்னு போடுறேன். ஸோ பண்ணி என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் மீம் ஜென்ரேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி செக் பண்ணலாம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண மீம் இங்கே வந்து வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய வரப்போகுது. ஓகே, பாய்.